ஏன் பாஜக கூட இஃப்தார் நிகழ்ச்சி நடத்த இப்படி கேவலம் அரங்கேறிருக்கிறதா? ஆயிரக்கணக்கான நோன்பு வைத்த உண்மையான நோன்பு வைத்தவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படாமல் குடிகாரர்களையும் ரவுடிகளையும் உள்ளே அனுமதித்து உண்மையான நோன்பாளிகள் எல்லாம் தெருக்களில் நடமாட விட்டு நாயை விட கேவலமாக இஸ்லாமிய நோன்பாளிகள் நடத்தப்பட்டதை தமிழ்நாடு சுன்னத் ஜமாத் வன்மையாக கண்டிக்கிறது. இதுல யாருக்கும் கிடையாது, எல்லாரும் போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. நோம்பு இல்லாதவங்க போய் உட்கார்ந்து நிறைய பேர் தண்ணி அடிச்சு உட்கார்ந்து இருக்கிறாங்க. கட்சி சாராத நிகழ்ச்சி நல்லா உட்கார்ந்து இருக்கிறாங்க. இல்ல இடம் இல்லைன்றாங்க, தள்ளி விடுறாங்க, பயங்கரமா தள்ளி விடுறாங்க. ஊந்து ஒஞ்சிரும் போல இருக்கு. லேடிஸ் எல்லாம் நிக்கிறாங்க. நிகழ்ச்சிக்கு முறையான முறையில செய்யணும். அதே போல நோம்பு வச்சிருக்கிறவங்களுக்கு முதல்ல அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இதுல யாருக்கும் கிடையாது, எல்லாரும் போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. நோம்பு இல்லாதவங்க போய் உட்கார்ந்து நிறைய பேர் தண்ணி அடிச்சு உட்கார்ந்து இருக்கிறாங்க. எனக்கு சொந்தக்காரர்கள் நிறைய இஸ்லாத்துல இருக்கிறாங்க. இதுல இப்ப நான் சொல்றேங்களேன், எங்க மச்சான் எங்க அதெல்லாம் எனக்கு நோம்பு கஞ்சி கூட வீட்டுக்கு தான் அனுப்பி வைப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் நான் அந்த ஒரு நாள் தொப்பியை போட்டு நான் வேடம் போடுறேன், அது இல்லை. உங்களுக்கு ஒரு நாள் இஸ்லாமிய இல்லை. நான் என் மக்களின் உணவுக்கானவன் இல்லை, அவங்க உணர்வுக்கானவன், உரிமைக்கானவன், உயிரானவன். அதனால அந்த நெத்தியில திருநீரை வச்சுக்கிட்டு தொப்பியை போட்டு நோம்பு கஞ்சி குடிச்சாலாம் இருக்குது. காட்டவா? அது தம்பி அதை விரும்புறாரு, செய்யறாரு. அதுல போய் விமர்சிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதில்ல, அது அவருடைய. அதனால அவர் இஃப்தார் விருந்துல தொப்பியை போட்டு பங்கேற்றதுனால தானே இந்த விலைவாசி ஏறிடுச்சு. அதனாலதான் நாட்டில் இவ்வளவு பிரச்சனை, அதனாலதான் அடிக்கடி மின்தடை ஏற்படுதுன்னு சொன்னீங்கன்னா விவாதிக்கலாம். அதனால யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. போனாரு, சாப்பிட்டாரு, போயிட்டாரு. அதான் அவர் விருப்பம். நாட்டுக்கும் மக்களுக்கும் அதனால என்ன பிரச்சனை? அதனால தீங்கு என்ன? ஒண்ணும் இல்ல, விட்டுருங்க.